ஒரு மனுஷனோட பிரிவுக்காக நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன் என ரமணா படத்தில் தாம் பேசிய வசனம் கேப்டனின் நிஜ வாழ்க்கையிலும் நிரூபணம் ஆகியிருக்கிறது. பிற்பகல் 1 மணிக்கு தீவுத்திடலிலிருந்து கேப்டனின் இறுதி ஊர்வலம் புறப்படும் என அறிவித்தாலும் மக்கள் கூட்டம் காரணமாக 2:30 மணி அளவில்தான் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கேப்டனின் உடல் ஏற்றப்பட்டது. அஞ்சலி செலுத்தாமல் காத்திருந்தவர்கள் எல்லாம் இறுதி ஊர்வல வாகனத்தை பின்தொடர ஆரம்பித்தனர். கேப்டனின் போத உடலை சுமந்தவாறு மெல்ல மெல்ல கோயம்பேடு நோக்கி நகர்ந்தது வாகனம். கேப்டனின் இறுதி பயணத்தில் பங்கேற்க தீவுத்திடலுக்கு வெளியே காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேப்டன் கேப்டன் என முழங்கியவாறு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். வழி நெடுகிலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி நின்று கேப்டனுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். மக்கள் வெள்ளத்தில் மிதந்தவாறு கேப்டனின் இறுதி ஊர்வலம் நடந்தது. இருபுறமும் கூடியிருந்த மக்கள் கேப்டனின் பிரிவால் ஏற்பட்ட தாங்க முடியாத துயரத்தை வெளிப்படுத்தினர். இறுதி ஊர்வலத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதில் காவல்துறை கவனமாக இருந்தது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் வாகனத்தை சுற்றி கயிறு கட்டியவாறு நின்று கொண்டனர். எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்ததோ அதே அளவுக்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வீட்டு மாடிகளில் நின்றும் மலர்களை தூவியும் கேப்டனை வழியனுப்பி வைத்த மக்களுக்கு விஜயகாந்தின் மகன்கள் இருவரும் இருகரம் கூப்பி கண்ணீரோடு நன்றி தெரிவித்தனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் தங்கள் பாச தலைவனுக்கு கண்ணீருடன் கதறி துடித்து அஞ்சலி செலுத்தினர். வழிநெடுகிலும் மக்கள் தூவிய மலர்கள் கேப்டனின் பாதங்களில் காணிக்கையாக விழுந்தது. கேப்டனுக்கு பாச கயிறு விரித்த யமன் கூட இறக்கப்படும் அளவுக்கு கேப்டன் கேப்டன் என்ற முழக்க கோஷம் கண்களை குளமாக்கியது. சுமார் 3 மணி நேரம் தீவுத்திடலிலிருந்து மெல்ல மெல்ல ஊர்ந்து வந்தது இறுதி ஊர்வலம். கம்பீரமாக காட்சி அளித்தவர் கண்ணாடி பேழையில் கண்மூடி உறங்கியதை பார்க்க முடியாமல் கண்ணீர் வடித்தனர். இறுதி ஊர்வலம் செல்லும் சாலையில் விஜயகாந்தின் பேனர்களும் கட்சி கொடிகளும் வழிநெடுகிலும் வைக்கப்பட்டிருந்தன. இதனை அடுத்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்திற்கு கேப்டனின் உடல் கொண்டு வரப்பட்டது. அத்தோடு அரசு மரியாதை செலுத்த காவல்துறையும் தயார் நிலையில் காத்திருந்தனர். கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டதும் கண்ணாடி பேழையில் இருந்து சந்தன பேழைக்கு கேப்டனின் உடல் மாற்றப்பட்டது. உடல் அடக்கம் செய்யப்படும் சந்தன பேழையில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்ற வாசகமும் நிறுவனத் தலைவர் தேமுதிக எனவும் விஜயகாந்தின் பிறப்பு இறப்பு தேதிகளும் இடம்பெற்றிருந்தன. உயிரோடு இருக்கும்போது எப்படி இருப்பாரோ அதே மாதிரி செயின், கட்சி சின்னம் கொண்ட மோதிரம், கண்ணாடி அணிந்து மீளா துயில் கொண்டிருந்த கேப்டன் உடலை பார்க்கும்போது மனம் துடித்து போனது. கேப்டனின் முகத்தை பார்த்து அவரது குடும்பத்தினர் கண் கலங்கி கனத்த இதயத்துடன் நின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோரும் வந்திருந்து மரியாதை செய்தனர். அப்போது 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க கேப்டனுக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டது.
பின்னர் காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் சல்யூட் அடித்து கேப்டன் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து குடும்ப வழக்கப்படி கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. விஜயகாந்தின் மகன்கள் இருவரும் சடங்குகள் சம்பிரதாயத்தை செய்தனர். கேப்டனின் உடலை சுற்றி வந்து மகன்களான சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன் இருவரும் கடமையை நிறைவேற்றினர். இதனை அடுத்து கேப்டன் விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கை பார்க்க 200 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் தேமுதிக அலுவலகத்திற்கு வெளியேயும் கோயம்பேடு பாலத்திலும் காத்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் செல்போனில் டார்ச் அடித்து கேப்டனுக்கு பிரியா விடை கொடுத்தனர். பழிசொல் வாங்காமல் பத்திரமார்த்த தங்கமாக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கழித்த கேப்டனின் ஆன்மா இளைப்பாற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பிரார்த்திக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.